ஹலோ! வாழைப்பூல வடை, பொரியல் மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட்டா செஞ்சு சாப்பிடலாமா? வாழைப்பூ 65 ஈவினிங் ஸ்நாக்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வாழைப்பூ நான் தனியா கட் பண்ணி, ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க. அப்படி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அதில மசாலாஸ் ஆட் பண்ணணும். க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூவில் அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். அதிலே நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கேசரி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் இருந்தால் கொஞ்சம் கலராக காட்டும். ஸோ இது இவ்வளவு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சிக்கன் மசாலா கூட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அவ்வளோ போட்டால் போதும். இதை நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவர் வெளியில் வச்சுருங்க. மசாலாஸ் எல்லாமே அதில் ஆட் ஆயிரும். நல்லா மசாலாஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். அந்த மசாலா வாழைப்பூவில் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ஹெல்தி ஸ்நாக்ஸ் வேணும், ஹெல்தி ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.